இட்டாச்சி, கேள்விப்பட்டியா? அந்த வித்து போன கக்காஷி நம்மளை அழிக்க ஒரு நியூ டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கானா? அந்த டீம்ல இருக்க ஒவ்வொருத்தனும் எப்படி இருக்கான்னு தெரியுமா? தெரியுமா? தெரியுமாடா? சொன்னாதானடா தெரியும். முதல்ல சொல்லு, எப்படி இருக்கானுங்க? பல்க் ஒருத்தன் இருக்கானா, அவன் பேரு ஹல்காமா. அவன் ஒரு இடத்துல இருக்கானா, சுற்றி 100 பேர் இருக்கான்னு அர்த்தமா. அவன் தனியாக நின்று 10 பேர் வெட்டுவானா, அவ்வளோ பெரிய கை. அப்புறம் பென் டென்னிசன், தம்மா துண்டு பையன் சார். அவன் இப்போல்லாம் நம்மளை தொட கூட முடியாது. ஆம்னிடெக்ஸ்னு ஒரு வாட்ச் வச்சுருக்கானா, அதை வச்சு சும்மா வித்த கட்டுறானா. அப்புறம் அவன் தம்பி அந்த சாஸ்கே உச்சிகா, அவன் கத்தியும் கைமா தான் சுற்றிட்டே நடக்கிறானா. உன் மேலே கொலை வெறியில் இருக்கான். உன்னை எங்கே பார்த்தாலும் குத்தி சொறிடுவேன்னு சொல்லிட்டு நடக்கிறான். இட்டாச்சி, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் மூவ் பண்ணணும். பயப்படுறியா? பயப்படுறியா டோபி? நான் உன் அருகில் இருக்கும் வரை உன்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை டோபி. சம்டைம்ஸ் நான் உன் அருகில் இல்லாமல் கூட போகலாம். அது சிச்சுவேஷனை பொறுத்தது. ஓகே, இதெல்லாம் நம்ம டீம்மேட்ஸுக்கு ஃபஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம டேட்டாரா சாஸ்திரி இவங்க எங்கடா? இந்நேரத்துக்கு இவனுக்கு இங்கே வந்திருக்கணுமே. இல்லை கட்டிங்கை போட்டு கவுந்துருப்பானுங்களா? ஒரு பேட் நியூஸ் இட்டாச்சு. அவனுங்க ஷுக்காக்கோ தூக்க ஷாண்ட் வில்லேஜுக்கு போயிருந்தானுங்கல்ல, போகும்போது 2 ரவுண்டு எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கானுங்க போல. அதுவும் பிராண்ட் எதுவும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கானுங்க. காரா வீட்டில் போய் வாந்தி எடுத்தது மட்டும் இல்லாமல் அவன்கிட்டயே போய் சோடா கேட்டிருக்கானுங்க. அவன் சும்மாவே காட்டுன்னு காட்டுவான். இவனுங்க வேற கடுப்பேற்றிருக்கானுங்க. சும்மா பொழந்து கட்டிட்டான். அவனுங்க இருக்க டவுட் தான் இட்டாச்சு. அவ்வளோதான். அப்போவே நினச்சேன்டா, இந்த நாங்கள் குடிச்சிட்டு ஓவராக பில்டப் பண்ணிருந்தானுங்க. நைஸாக போய் காராவை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னான். இல்லை நாங்கள் ஊரே அழிச்சிட்டு தான் வருவோன்னு பில்டப் போட போனானுங்க. அவனுங்களுக்கு தேவைதான். சரி, நம்ம கிசாம எங்கடா? இடாச்சி, அவன் திமிங்கல வேட்டைக்கு போகிறேன்னு கடலுக்கு போனவன் தான். 1 வாரம் ஆச்சு, ஆளையே காணல. ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. அவன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரில. டேய், 1 வாரத்துக்கு முன்னாடி நியூஸில் என்னடா போட்டிருந்தான்? கடலுக்குள் யாரும் வர வேண்டாம், சுனாமி வர வாய்ப்புள்ளதுன்னு போட்டிருந்தான் இல்லடா? நீங்கள் நியூஸே பார்க்க மாட்டீங்களடா? யாரு பார்க்க மாட்டா? அதை பார்த்தனால தான்டா அந்த லூசு பைய கடலுக்கே போனான். நான் கேட்டதுக்கு நாங்கள் சுனாமிலே சும்மிங்க போடுற பரம்பரைன்னு வேற சொல்லிட்டு போனான்டா. கிழிஞ்சுதுப்பா. இந்த நேரம் கிசாம எந்த மீனுக்கு ஃபுட்டாக இருப்பான்னு தெரியலையே. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்மளே அவனை வறுத்து சாப்பிட்ருக்கலாமே. மிஸ் ஆயிடுச்சு. சரி, நம்ம நகட்டோ கோனன் இவங்க 2 பேரும் எங்கடா? இவங்கள பார்த்தே ரொம்ப நாளான மாதிரி இருக்கு. அவங்க 2 பேரையும் ஒரு 5 நாளாக காணல. எனக்கு தெரிஞ்சு அவங்க லவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவங்க லாஸ்ட்டாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கம் போயிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலான்ட்டாச்சு, நீயே சொல்லு. ஒரு பெரிய மண்டபம் புக் பண்ணிடு. அப்படியே நம்ம பசங்களெல்லாம் கூப்பிட்ரு. 1000 சாப்பாடு ஆர்டர் பண்ணிடு. கடைசியாக மூலத்துக்கு சொல்லிடு. கிராண்டாக மேரேஜ் பண்ணி வச்சிருவோம். என்னடா பேசுகிற? கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். பொம்பளை சோக்கு கேட்குதா? பொம்பளை சோக்கு. முதல்ல அவனை கொல்லணும்டா, அவனை கொல்லணும். அப்போ இதெல்லாமே சரியாயிடும். சரிட்டாச்சு, அப்போ நான் போய் அவங்கள இங்கே தூக்கிட்டு வா. அவன் ஒன்றை தூக்கிடுவான்டா. மேலே 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 தூக்கிடுவான். நம்ம தான் இப்படி மொட்டை பசங்களை வாழ்ந்துட்டுருக்கோம். அவனாவது நிம்மதியாக வாழட்டும். சரி, அவனை விடு. நம்ம டீமில் எவனாவது பேலன்ஸ் இருக்கானா, இல்லை ஆளுக்கு அங்கே போயிட்டானுங்களா? நம்ம காக்குசும் ஹிடனும் சேர்ந்து லீஃப் வில்லேஜில் உள்ள ஆசுமா சருட்டா வினோத்தனை போட்டாங்கல்ல, அவனோட ஸ்டூடெண்ட் யாரோ சிக்கமாரு நாராவான். அவன் தனியாக நினைவுகளை தட்டியிருக்கான். அவன் ஐக்கிய லெவலில் கிங்னு பேசிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன்களை தட்டியிருக்கான். இவனுங்களை யாரா நம்ம டீமில் சேர்த்தது? அவனை முதல் செருப்பை கலத்தி அடிக்கணும். வேற யாரு? நான் தான். சேர்த்ததான் நான். ஆனால் சேர்க்க சொன்னது நம்ம ஒயிட் செட்ஸு. அவன் எங்கடா? அந்த செல்லத்தை இங்கே தூக்கிட்டு வாடா. சாரி டாச்சி, அவனுக்கு ஏதோ பைல்ஸ் ஆப்ரேஷனா. அவன் 1 மாதம் லீவில் போயிருக்கான். நம்மளால் இப்போ அவனை பார்க்க முடியாது. பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன் எல்லாம் நம்ம அடியாள். இவனுங்களெல்லாம் வச்சுட்டு சரி, நம்ம டீமில் இப்போ எவனா இருக்கானா? நீ நானும் தான் டாச்சி. உனக்காக எதையும் செய்வேன். அதே உனக்கு ஒன்றுனா எவனையும் செய்வேன்டா. எனக்காக செய்வனை வேணா செய்வடா. இனி உங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் கிடையாது. நான் தனியாக இறங்குறேன். சிங்கம் இறங்குனா காட்டுக்கே விருந்துடா. இட்டாச்சி 1 hour வெயிட் பண்ணு. ஷார்ப்பு பிள்ளைங்கள நான் இறக்குறேன். வெயிட் பண்ணி இப்போ வந்துடுறேன். டே எங்கடா போகிற? இந்த லூசு போய் எங்கே போய் என்ன பண்ணுவானு தெரியலையே. சரி, 1 hour தானே, வெயிட் பண்ணும். இவன் யாரை தான் கூப்பிட்டு வரான்னு பார்த்துட்டு தான் போமே.
பசங்களா, உங்களெல்லாம் பார்த்த உடனே இட்டாச்சி என்ன செருப்பு கலத்தி அடித்தாலும் அடிப்பான். அதெல்லாம் கண்டும் காணாமல் அப்படியே நிற்கணும், ஓகேவா? இட்டாச்சி, வெயிட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இவங்க தான் நம்ம நியூ டீம்மேட்ஸ். பாத்தியா, சின்சான் நோபிட்டா, காளியா மோட்டு, மாயாவி ஹட்டோரி அண்ட் ஃபினியசன் ஃபேப். டே லூசு பல, 5லேருந்து 10 வயசு குழந்தை வரையும் கூட்டு வந்திருக்க. நம்ம இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு பாடம் எடுக்க போகிறோம். வாருக்கு போகிறோம்டா, வாருக்கு. இட்டாச்சி, நான் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் ஹீரோஸ்ன்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. அவங்க எப்படியும் சின்ன பசங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க. நீ எல்லா பசங்க கையிலையும் பொருளை கொடுத்து விடு. நம்ம பிள்ளைங்க சார்பு பிள்ளைங்க இறங்கி செய்வாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கட்டாச்சி, நீயும் நம்பு. உன்னையும் மனுஷனா மதிச்சு 1 hour வெயிட் பண்ணல. உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட. கிரேட் ஜாப். போடா வெண்ண, இதெல்லாம் ஒரு பிளானு. இதில் வேற பெரிய பிடிங்கன்னு சொல்லிட்டு நடக்கிற. உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் டீமில் எடுத்தானதான்டா நம்ம டீமே நாசமாக போச்சு. அக்காட்ஸ் வைக்கினா முன்னாடியெல்லாம் மிரளுவாங்க. இப்போல்லாம் ஏதோ காமெடி பீஸை பார்க்குற மாதிரி பார்க்குறானுங்க. நான் எவ்வளோ பெரிய டானு, என்னைய வச்சு காமெடி பண்ணிட்டுருக்கேன். போடா லூசு பயல. ஹலோ வணக்கம்பா, என் பேர் சின்சான் நகர்ரா. எனக்கு 5 வயசு ஆகுது. ஓகே, இப்போ இது என்ன டைம்? 6 மணி. இந்த டைம் நான் ஆக்ஷன் காமிங் பார்க்குற நேரம். பொங்கடா, போய் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தம்பி சும்மா இரேண்டா, அவன் ரொம்ப கடுப்பில் இருக்கான். அடிச்சிட போகிறான்டா. அவன் ஒன்றும் அடிக்க மாட்டான்டா, என்னதான்டா தூக்கி போட்டு மிதிப்பான். ப்ளீஸ் எனக்காக அமைதியாக இருடா. போதும்பா, என்னை புகழாதீங்க. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. சரி, அப்போ எனக்காக குவாண்டம் ரோபோட் பொம்மை வாங்கிட்டு வா. சீக்கிரம் போ. லூசு பயலாக இருப்பானோ? ஐயோ, இட்டாச்சி வேற நம்மளை முறைக்கிறானே. சரி, சமாளிப்போம். தலை, என் பேர் நோபிட்டா. என்ன தலை, பேர்டு எடுத்து வரணும் முடி, குட்டி கண்ணாடிலாம் பார்த்து என்ன படம் நினச்சிட்டிங்களா? நான் கொஞ்சம் பேட் பாய் சார். கொஞ்சம் கெட்ட வார்த்தை கூட பேசுவேன், கேட்குறீங்களா? அப்படி ஓரமாக போய் நின்று பேசுப்பா. அவன் என்ன சும்மாவே செருப்பால் அடிப்பான். நீ வேற பேசுன, சாணியிலே செருப்பை முக்கி அடிப்பான். ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ? ஹலோ, கெட்ட பையன் சார் இந்த காளியா. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா? உங்கள் எனிமி டீமுக்கு பீமனத்தை ஜாயின் பண்ண போகிறானா, அவனை தட்டி தூக்க தான் இங்கே வந்திருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. ஒரு கதை சொல்லட்டுமா சார்? தம்பி, எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் அப்புறமா கேட்குறோம் கதையை, சரியா? நான் சொல்லியே தீருவேன். நானும் பீமும் ஒரே ஊருக்காரனுங்க, டோலக்பூர். அதை ஆண்ட மகாராஜா ஒரு மந்தபுத்தி. அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, இந்துமதி. தேவதை சார், தேவதை. அவளை ஆனால் அவளும் பீமை தான் லவ் பண்ணுறா. இப்படி ஊரில் உள்ள எல்லா பொண்ணுங்களையும் மயக்கி வச்சிருக்கான். இதுக்காக அவனை கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். தட்ஸ் a spirit. You are the gentleman. கற்றுக்கணுமையா, உங்களை பார்த்து கற்றுக்கணும். அந்த நாய் இப்போ என்ன சொன்னான், அந்த நாய் இப்படி பொங்குது. டே நீங்களே யாருடா, எங்க இருந்துடா வந்திருக்கீங்க? அண்ணாச்சி, காலியா கெட்டவனா? நான் கேடு கெட்டவன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு வயிறு காலியாக இருக்கும்போது மூளை வேலை செய்யாது. அந்த நேரம் ஒரு 10 சமோசா உள்ள தரனாதான் மூளை வேலை செய்யும். அப்போ தான் எனர்ஜெட்டிக்காக நின்று ஃபைட் பண்ண முடியும். அப்படின்னா நான் இருந்து உனக்கு சமோசா சுட்டு தரவா? டே வாயை மூடிட்டு வந்துரு, இல்லை வாயிலே குத்திடுவேன். இட்டாச்சி, நீ டென்ஷன் ஆகாத. அவன் சும்மா ஃபன் பண்ணுறான், ஃபன். சரி, இந்த கரெக்டு பையன் யாருடா? இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், அதுவும் தூங்கிட்டே ஆடிட்டு இருக்கான். இட்டாச்சி, இவன் பேர் மாயாவி, பெரிய மந்திரவாதியான். பேய் பிடிக்கிறத இவனை விட்டு ஆளே கிடையாதான். பல பயங்கரமான பேய்களெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கானா. எதுக்கு? அவன் டெட் பாடியை தூக்கிட்டு இருக்கா? நம்ம என்ன சுடுகாட்டுக்காடா போகிறோம் பேய் பிடிக்க? வாருக்கு போகிறோம்டா, வாருக்கு. இட்டாச்சி, இவன் கண்டிப்பாக யூஸ் ஆவான். அப்படி யூஸ் ஆகலைன்னா நம்மளே இவனை போட்டு தள்ளிட்டு நல்லடக்கம் பண்ணணும், கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டு அந்த கேப்பில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ஃபைட் பண்ணலாம். எப்படி நம்ம? இந்த பையன் யாருடா? பார்க்குறதே கொஞ்சம் கோக்கு மக்கா இருக்கான். இவன் பேர் ஹட்டோரி, முழு பேர் நிஞ்சா ஹட்டோரி. நம்ம இங்கே எப்படியோ அதே மாதிரி அவங்க ஊரில் நிஞ்சாவா? அப்படின்னா சரி, வாடா ஃபைட் பண்ணி பார்த்துருவோம். நீ எவ்வளோ பெரிய நிஞ்சான்னு தெரிஞ்சிடும். வா. அண்ணே, நான் நிஞ்சவனும் கிடையாது, கத்திக்கு சாணம் பிடிக்கிறவன். 1 மாசமா வேலை இல்லாமல் இருந்தேன். அதான் அண்ணா வேலை இருக்குன்னு சொன்ன வந்துட்டேன். நீ நினைக்கிற மாதிரி இல்லைண்ணே, சாணம் பிடிக்கிறதுன்னு வந்துட்டா என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது. என் தொழிலில் நான் தான் கில்லி. டே பல்லி, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிரு. வெளியே எங்கே நிஞ்சான்னு சொல்லிட்டு நடந்த
முதல் டெட் பாடி நீதான்டா. இவனுக்கு 2 பேர் யாருடா? இவங்களுக்கு மொழியே சரியில்லை. திருடங்கிற மாதிரி மாறி மாறி முழிச்சிட்டு இருக்கானுங்க. இட்டாச்சி, ஆளு பார்க்க ஆளாக்க மாதிரி இருக்கானுங்க நினச்சி சந்தேகப்படாத. இவனுங்க எல்லாம் கிரியேட்டர்ஸ். பெரிய பெரிய சயின்டிஸ்டாலே செய்ய முடியாத மிஷின்ஸை கூட இவனுங்க அசால்ட்டாக செய்வானுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ஏதோ பால்வாடி குழந்தைங்க மாதிரி தான் இருக்கானுங்க. ஆனால் இதோ அவனுங்க அவ்வளோ பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு பாட்டில் விஷத்தை செய்ய சொல்ல அவங்ககிட்ட. இட்டாச்சி, எந்த வித தப்பான முடிவும் எடுத்துடாத. சின்ன வயசுல எப்படி இருந்த பங்காளி நீ? ஏறினா ரயிலு, இறங்குனா ஜெயிலு, போட்டா பெயிலுன்னு இருந்தியடா. பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். உன் கூட நான் இருக்கேன். ஓகே? நான் சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன். விஷம் எனக்கு இல்லை நாயே, உனக்கு தான். உங்ககிட்ட யாரடா இவனுங்களெல்லாம் கூட்டுற சொன்னா? ஸ்கூல் படிக்கிறவன், சமோசா போடுறவன், கத்திக்கு சாணம் பிடிக்கிறவன், இவனுங்களை வச்சு நான் என்னடா பண்ணுறது? இந்த வாரம் எப்படி முடிக்கணும் எனக்கு தெரியும். வெயிட் அண்ட் see. ஓகே? இட்டாச்சி, எனக்கு இன்னொரு பிளான் தோணுது. இந்த பசங்க எல்லாம் கக்காஷியை பார்த்து 10 நிமிஷம் பேசினா போகிறோம், அவன் பைத்தியம் ஆயிடுவான். அந்த கேப்பில் அவனை தட்டி தூக்கிடலாம். தலைவனை இழந்த படை என்ன ஆகும்? சிதறி போகும். எப்படி ஐடியா? இப்போதான் ஸ்பார்க் ஆச்சு. ஏன் தப்பு தான்டா, ஏன் தப்பு தான். இன்னும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பார்த்தியா? மூக்கு புடப்பா இருந்தா இப்படி நான் யோசிக்க தோணும். வாங்கிக்கடா. எங்கடா போன நீ? இன்னைக்கு எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. வாரேன் வாரேன், வெயிட் பண்ணு, வாரேன். மறுபடியும் படுற இட்டாச்சி, என்ன உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஐ ஆம் இன்மார்டல். புரிஞ்சுதா? பின்னாடி திரும்பி போகிறா வெண்ண. நான் குறி வச்சா ஏற விழுண்டா. இந்த பசங்களெல்லாம் எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து அங்கேயே கூட்டுரு. திருப்பி வாரதா இருந்தா வா, இல்லை அவங்க கூட அப்படியே போயிடு. ஓகே?